நோய்களை குணப்படுத்த முடியாத நோய்கள், குணப்படுத்த முடியாத நோய்கள் விஞ்ஞானம் இன்னைக்கு வகைப்படுத்தி வச்சிருக்கிறது. ஒரு 51 டிசீஸை வந்து குணப்படுத்த முடியாத நோய்கள்னு சொல்லிட்டு நீங்க ஸ்டாம்ப் பண்ணிடுறீங்க. நாங்க ஒத்துக்கிறோங்க, இது விஞ்ஞானப்படி ஆராய்ச்சிப்படி இந்த நோய் குணப்படுத்த முடியாத நோய். ஆனால் இது ஆராய்ச்சிக்கு வேணா எளிமையா இருக்கலாம். என்னோட அப்பா, என்னோட அம்மா, என்னோட சகோதரனுக்கு அந்த நோய் இருக்கிறது, அந்த நோயை குணப்படுத்த முடியாதுன்னு சொல்றதுக்கு மருத்துவர் எதற்கு? ஒரு லேமேன் தானே சொல்ல முடியும். நான் வைத்தியா, நான் வந்து ஒரு 5.5 வருஷம் நான் படிச்சிருக்கிறேன், நான் 25 வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் என்ன சொல்றேன், இந்த நோயை குணப்படுத்த முடியும்னு நான் உனக்கு பொய்யான ஒரு வாக்குறுதி நான் கொடுக்கல. நீ குணப்படுத்த முடியாதுன்னு நினைச்சு மனசுல தளர்ந்து போயிட்டு ஒரு மருந்தை எடுத்துக்கும் போது உன்னோட வாழ்க்கை என்னைக்கு குணப்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறோம் அன்னைக்கு முடிஞ்சு போயிடுது. ஆனால் ஆயுர்வேதம் என்ன சொல்றதுன்னா, உணர்வாழ்வுன்னு ஒன்று இருக்கிறது. உன் நோய் குணப்படுத்த முடியாத நோயா இருக்கட்டும், குணப்படுத்த முடியாத நோயா இருக்கட்டும், கவலைப்படாத. ஒவ்வொரு ஆளும் இண்டிவிஜுவலைஸ். நான் கொடுக்குற மருந்துகளும் நான் கொடுக்குற வாழ்க்கை முறையை எடுத்துக்கிட்டேன்னா எந்தவித தீவிர நோயா இருந்தாலும் எந்தவித தீவிர நிலையில இருந்தாலும் உன்னோட கஷ்டத்தை குறைக்க முடியும். நீ எத்தனை வருஷம் வாழ்றதுங்கிறது முக்கியம் கிடையாது. நீ வாழ்ற நாள்கள்ல வலி இல்லாமல், வேதனை இல்லாமல், ஒரு மன அமைதியோடு நீ வாழ முடியும். அதற்கான வழிமுறைகளை சொல்றதுதான் ஆயுர்வேதத்தோட சிறப்பு. நாம அந்த காலத்துல வேப்பங்குச்சியில பல்லு விளக்கணும், கரித்துண்டுல பல் துளக்கி இருப்போம். அப்புறமேட்டு இதெல்லாம் காட்டு மிராண்டித்தனமா இருக்கு, நீ பேஸ்ட்டை பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு அதே பேஸ்ட் விளம்பரத்துல பார்த்தா இதுல வந்து வேப்பம் சக்தி இருக்கு, வேம்பின் சக்தி இருக்கு, எலுமிச்சப்பழம் இருக்கு, இன்னும் வெங்காய தக்காளி போட்டு அதுல சாம்பாரே வச்சிடலாம் போல இருக்கு. ஸோ வி ஆர் ரீவிசிட்டிங் ஆர் ஓன், நம்மளுடைய ரூட்டடான விஷயங்களை வந்து ரீவிசிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆயுர்வேத சிகிச்சையில என்னென்ன நோய்களுக்கு முழுமையான சிகிச்சை தர முடியும்? ஆயுர்வேதம்னு சொல்றது வந்து சாதாரண நோய்களை நம்ம எடுத்துக்கூடிய ஒரு ஜீரண மண்டலத்தில் வர நோய்களா இருக்கட்டும், ஒரு ரத்தத்தில் வரக்கூடிய தோல் நோய்களா இருக்கட்டும், இல்லது அதிக ரத்த அழுத்தமா இருக்கட்டும், இல்ல சர்க்கரை நோய்களா இருக்கட்டும், அதிக உடல் எடையா இருக்கட்டும், அல்லது ஹார்மோன் ரிலேட்டடா ப்ராப்ளமா இருக்கட்டும், மூட்டு தேய்மானமா இருக்கட்டும், இந்த மாதிரி சாதாரணமான நோய்களை வந்து ஆயுர்வேதத்தில் எளிமையா குணப்படுத்த முடியும். சில நோய்கள் வந்து குணப்படுத்த முடியாது, தீராத நாட்பட்ட நோய்கள். எடுத்துக்காட்டுக்கு அது சர்க்கரை நோயா இருக்கட்டும், அதிக ரத்த அழுத்தமா இருக்கட்டும், இதை வந்து குணப்படுத்த முடியாதுன்னு சொல்றாங்க. நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா, குணப்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு மருந்துகள் மட்டும் நீங்க தொடர்ந்து எடுத்துட்டு இருந்து உங்க வாழ்க்கை முறையில மாற்றம் பண்ணல அப்படின்னால் சாதாரணமாக ஆரம்பிக்கக்கூடிய இரத்த அழுத்தம் நாளடைவில் இதய நோயை கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. சாதாரணமாக ஆரம்பிக்கக்கூடிய சர்க்கரை நோய் வந்து நாளடைவில் சிறுநீரக பாதிப்பை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. கொலஸ்ட்ரால், ட்ரைகிளிசரைட், கொழுப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு லிவர் சிரோசிஸில் கொண்டு வந்து முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நோய்கள் இருக்கிறதா இருந்தால் கூட வருஷத்துக்கு ஒரு தடவை ஆயுர்வேத பஞ்சகர்ம சிகிச்சை முறைகள் எடுத்துக்கிறதா இருந்துச்சுனால் அந்த நோய்களையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க முடியும், தீவிர நிலையை அடையாமல் தவிர்க்க முடியும். அப்போ நம்ம பஞ்சகர்மான்னு சொல்லும்போது ஏதோ ஒரு கோட் வேர்டில் சொல்கிறோமா? ஆமாங்க, இதை பரிபாஷம் தாங்க. ஆனால் பாட்டி அப்போ சொல்லியிருக்கிறாங்க, என்ன சொல்லியிருக்காங்க, மாதத்துக்கு ஒரு தடவை விளக்கெண்ணெய் குடிப்பா, வயரை சுத்தப்படுத்துன்னு சொல்கிறாங்க. நம்ம கேட்குறது கிடையாது. நாம் இதை இப்போ வந்து கொஞ்சம் சயின்டிஃபிக்காக கோலன் ஹைட்ரோதெரப்பி வந்து மாடர்னைஸ் பண்ணுறது மாதிரி ஆயுர்வேதம் என்ன சொல்கிறதுனா, பஸ்தி, மெடிக்கேட்டட் எனிமா, மெடிக்கேட்டட் வாமிட்டிங், மெடிக்கேட்டட் பிளட் லெட்டிங், இது எல்லாமே வந்து டெவலப் ஆகிருக்கிற விஷயங்கள். இதை வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிக்கிறதா இருந்துச்சுனால் க்ரானிக் டிசீஸை கூட கண்டிப்பாக ட்ரீட் பண்ண முடியும்.